பத்திரிகையாளர் ரவீந்திர துரைசாமி அவங்க எல்லாருக்கும் தெரியும் நினைக்கிறேன். அவர் பத்திரிகையாளர் கிடையாது, 1ஆம் நம்பர் புரோக்கர். சரிங்களா? அவரை பத்தின காணொலி பல நாட்களுக்கு முன்னாடி வந்துச்சு, அதை எல்லாருமே பார்த்திருப்பீங்க. இன்னைக்கு தொடர்ந்து விஜய் அவர்கள் மீதான விமர்சனத்தை யாரு வைக்கிறான்னு பார்த்தா இந்த ரவீந்திர துரைசாமி மட்டும்தான் வைக்கிறாரு. அவருக்கு இருக்க ஒரே தலைவர் யாருன்னா சீமான் தான். ரவீந்திர துரைசாமியோடைய தலைவர் யாருன்னா சீமான் தான். சீமான் தான் எல்லாமே, விஜய்லாம் ஒண்ணுமே கிடையாது, கூட்டத்தை சேர்க்கறதுக்காக பல விஷயங்களை செய்யறாங்கன்னு எப்படியெல்லாம் ஒரு இழிவுபடுத்தி பேச முடியுமோ, எப்படியெல்லாம் மக்களை முட்டாளாக்க முடியுமோ, எப்படியெல்லாம் தன் தலைவர் சீமான் அவர்களை மட்டும் உயர்த்தி பேச முடியுமோ, ஏனென்றால் சாதி பற்று சில விஷயங்கள் இருக்குல்ல, அந்த மாதிரி சில விஷயங்கள்ல செய்யறாரு. ஆனா இது முழுக்க தவறான விஷயம். ஒரு பத்திரிகையாளர்கள் நடுநிலையுடன் செயல்பட வேண்டும். ஒரு காணொலியில நம்ம பேசுறோம் அப்படின்னா அதை பல லட்சம் மக்கள் பாக்குறாங்க, அனைத்து தரப்பட்ட மக்களும் பாக்குறாங்க. அதுல உண்மை நிலவரம் என்னன்னு மக்களுக்கும் சில விஷயங்கள் தெரியும். அது தெரியாம சில்லறத்தனமா செயல்படும் ரவீந்திர துரைசாமி அவர்கள் திருத்திக் கொள்ள வேண்டும், இல்லை என்றால் திருத்தப்படுவார்.